தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். Bad boy. குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ரஜினி சார் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், நம்மளோட லைஃப்பை ஃபுல்லாக, தட் இஸ் சைல்ட்ஹுட், காலேஜ், அப்புறம் மேரேஜு, ஃபாதர்ஹுட், எல்லாத்தையும் நீ ஒரு தடவை கண்ணை மூடிட்டு ஒரு மெடிடேட் பண்ணால் மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நிஜமாகவே கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் கட 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 கடந்து எல்லாம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ட்ரீமில் போய்டுறது, ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது எல்லாமே. பட் நான் வந்து இப்போது என்னோடய கேரியரோட பிகினிங்லேருந்து ஒரு ஸ்டேஜ் நான் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஈஸி நினச்சிட்டேன். ஒரு நம்ம ஸ்க்ரீன் ப்ளே சினிமாவுக்கு ஒன்லைன் ஆர்டர் எழுதுன மாதிரி சீன் பை சீன் நெக்ஸ்ட்டு சொல்லிட்டு வரலாம் பார்த்தேன். ஆனால் பார்த்தா ஜம்ப் ஆகுது. இந்த பாயிண்டில் அங்கே ஒரு கதை இருக்குது, அங்கேருந்து ஒரு கதை இருக்குது, அங்கேருந்து வேறொரு, நம்ம கூகுள் சர்ச்சில் போனால் நிறைய பல ரூட்ஸ் வர மாதிரி பல மேட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஐம் ட்ரைங் டு புட் இட் இன் ஒன் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்பர் ஒரு அனாலிஸ் பண்ணி இது இந்த செக்ஷன் ஃபுல்லாக முடிக்கலாம்னு ஒரு பிளானில் போயிட்டு இருக்கேன். ஐ ஹோப் ஐ ஆம் ஏபிள் டு மேனேஜ் இட். இப்போது நான் லாஸ்ட்டாக பல மேட்ரு சொன்னதில் HML வரைக்கும் போயிட்டேன். ஆனால் இப்போது 1981 ஏக் துஜே கேலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு நடந்தது. சூப்பர் ஹிட்டான ஏக் துஜே கேலிக்கு அப்புறம் பாலச்சந்தர் சாருக்கு நிறைய ஹிந்திலேருந்து ஆஃபர்ஸ் வந்தது. அப்போது பாம்பேயில் லம்பா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ப்ரொடியூசர், கோஆர்டினேட்டர் ஃபார் ஆல் சவுத் ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸுக்கும் தெலுங்கு ப்ரொடியூஸ் எல்லாருக்குமே அவர் தான் கான்டாக்ட் பாயிண்ட் ஃபார் ஹிந்தி. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பாலச்சந்தர் சாருக்கு, அமிதாப் பச்சன் உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் ஆக்சுவலாக ஏக் துஜேக்கு ரிலீஸ் ஆகும்போது பக்கத்தில் சில்சிலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சில்சிலா படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லோரும் பயந்தாங்க. 1 வீக் ராக்ஸி தியேட்டரில் ஏக் துஜேக்கிலியோட 2வது வாரம் சில்சிலா வந்தது. அந்த படம் கொலாப்ஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் ரிவர்ஸ் ஆகிடுது. சில்சிலாவை தான் கொலாப்ஸ் ஆச்சு. வித் சச் அ பிக் ஸ்டார் காஸ்ட் ஃபிலிம் டென்ட் டூ வெல். ஸோ எங்கேயோ அமிதாப் பச்சன் சாருக்கு அந்த படத்தை பார்த்து அவருக்கு பாலச்சந்தர் சார் ஒர்க் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ கூப்பிட்டாங்க. லம்பா கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி படம் பண்ண ஆசைப்படுறாரு. சொன்னோன்னே டெஃபினட்டாக பண்ணலான்னு சொல்லி ஒரு படம் ரீமேக்குக்கு சொல்லுங்கள் சொன்ன உடனே சார் வந்து தப்பு தாளங்கள் அந்த படத்தை ஹிந்தியில் பண்ணலாம், அமிதாப் பச்சன் சார் அந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள் சொன்னாங்க. வெரி குட் சொல்லி நான் அமிதாப்கிட்ட பேசிவிட்டு அவர் நான் படம் பார்க்குறேன்னு ஒரு டைம் கொடுத்தாரு. அவருக்கு தமிழ் தெரியாது. டிரான்ஸ்லேஷனுக்காக போவா சுரேஷ் கிருஷ்ணா. ஸோ நான் மறுபடியும் இப்போ சென்னையிலேருந்து பாம்பே போய் அமிதாப் சார் படம் பார்க்குறாரு சொல்லி அங்கே ஒரு ஜுஹூவில் ஒரு சனின்னு ஒரு தியேட்டர் இருக்குது. நைட்டு 10 மணிக்கு வரேன்னாரு. ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் வேனில் வந்தார், மீட் பண்ணார். ஸோ அமிதாப் சார் மீட் பண்ணி அந்த படம் பார்க்க போகிறார். இப்போ அமிதாப் பச்சனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அமிதாப் பச்சன் மேலே இருக்கிற அந்த லவ், அந்த ஃபேன் மூமெண்ட்டுங்கிறத நான் சின்ன ஒரு ரீகேப் பண்ணால் தான் அதனோட கிக்கு தெரியும். பிறந்து வளர்ந்து பாம்பேயும் போது ஸ்கூல் டைம்லலாம் ராஜேஷ் கண்ணா, காலேஜ்க்கு வரும்போது அமிதாப் பச்சனோட டைம் வந்தது. ஆக்சுவலாக ராஜேஷ் கண்ணா வந்து பீக்கில் இருக்கும்போது அமிதாப் பச்சன் வந்து 5-6 படம் வந்தது. இது படம் ஓடல அவருக்கு. ஆனந்தன் ஒரு படம் 2 பேர் ஆக்ட் பண்ணாங்க. அதில் ராஜேஷ் கண்ணாவுக்கு சூப்பர் ஹிட் பேர், அவருக்கு தான் எல்லா பேர். ஆனால் அமிதாப் ஒரு சின்ன ரெக்கக்னிஷன் வந்ததில் கொஞ்சம் கண்டினியூஷனில் ஒரு 72 அந்த மாதிரி டைமில் ஒரு டைமில் 2 பேருக்கு ஒரே டைமில் ஒரு படம் வந்தது. பாவர்ச்சிங்கிற ஒரு படம் ராஜேஷ் கண்ணாவுக்கு வந்தது, ஜஞ்சீர்னு ஒரு படம் அமிதாபுக்கு வந்தது. நாங்கள் செம்பூரில் எல்லா ராஜேஷ் கண்ணா ஃபேன்ஸ் எல்லோரும் இங்கே போனோம் படம் பார்க்க. ராஜேஷ் கண்ணாவோட யாருக்கு டிக்கெட் கிடைக்கல அவங்க அமிதாப் பச்சன் படம் பார்க்க போனாங்க. ராஜேஷ் கண்ணா படம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எல்லோரும் அன்றைக்கி ரிட்டர்ன், இவங்க அமிதாப் பச்சன் படம் பார்த்து ரிட்டர்ன். ஸோ எங்களோட
அப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே டாபிக் தான், சினிமா, கிரிக்கெட். ஸோ எல்லோரும் அங்கே இருக்கிற ஒரு 2 பெஞ்ச் இருக்கும், அங்கே உட்காந்து பில்டிங் வாசலில் பேசிகிட்டு இருக்கோம். என்னையா படம், ராஜேஷ் கண்ணா படம் திட்டின்னு இருக்கும்போது இந்த குரூப் வந்தது. சார் என்ன படையா, அந்த அமிதாப் பச்சன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருயா, என்ன டைலாக் டெலிவரி, என்னடா சொல்கிறாரு எல்லோரும், இந்த ஆள் இப்படி அவனை பற்றி இப்படி பேசுகிறேன். நிஜமா நீ ஆல்சோ சி சொன்னால் பிலீவ் மீ வித்தின் ½ an hour அடுத்த ஷோக்கு அங்கே டைம் இருக்குது சொன்னால் டிக்கெட் கிடச்சிட்டு இருந்தோம். போயிட்டாங்க எல்லாம், நாங்களும் போனோம். போய் பார்த்தா அமிதாப் பச்சனோட பர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்க்ரீன் பிளே, சலீம் ஜாவேதோட அந்த டயலாக், அந்த படம் வந்து ரியலி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. அன்றைக்கி டேர்ன் ஆச்சு ராஜேஷ் கண்ணா டு அமிதாப் பச்சன். ஸோ எல்லோரும் ராஜேஷ் கண்ணாலேருந்து அமிதாப் பச்சனுக்கு போன உடனே அமிதாப் பச்சனோட படங்கள், அவருக்கும் அந்த படம் சூப்பர் ஹிட்டு. வரிசையாக அதுக்கப்புறம் தீவார், ஷோலே, டான், த்ரிஷூல் படங்களாக வரும். எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நாங்கள்லாம் பைத்தியக்கார ஃபேன்ஸ். அப்போது நமக்கு இது கிடையாது, டிவியில் இப்படி இருக்கிறது சாங் வரும். 72 தான் தூர்தர்ஷனே வந்தது. ஸோ படங்கள் பெரிய பார்க்குறதுக்கோ அந்த கிளிப்ஸ் நம்ம இப்போ யூடியூப்பில் பார்க்குற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போது டயலாக் கேசட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, தீவாரோட டயலாக்ஸ், ஷோலே டயலாக்ஸ். எல்லோரும் அங்கே உட்காந்து வாக்மேனில் வந்தது. அப்போது கேசட்டில் தீபார் டயலாக் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம், ஜஞ்சீர் டயலாக் கேட்டுருப்போம், ஷோலே டயலாக் எல்லாம் பை ஹார்ட் ஆடுது. எல்லா டயலாகும் பேசுகிறது, என்ன டயலாக், என்னையா பேச, இப்படி ஒரு க்ரேஸு. இந்த க்ரேஸ் எந்த அளவுக்கு போச்சுன்னா, நான் சென்னை வந்து கல்யாணமானதுக்கப்புறம் கூட என் ஒய்ஃப்ட்ட அப்பப்போ இந்த அமிதாப் பச்சன் டயலாகே சொல்லிட்டு இருப்பேன். தீவார் டயலாக், உஃப் துமாரி உசூல், துமாரி ஆதர்ஷ். இது வந்து ஒய்ஃப் வந்து ப்ளீஸ் என்ன இப்போ ஏதோ சொல்லிகிட்டே இருக்கீங்களே கேட்பாங்க. இல்லை எனக்கு இது அமிதாப் பச்சன் டயலாக் சும்மா அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் உஃப் துமாரி உசூல், துமாரி ஆதர்ஷ் சிரிச்சிடுவாங்க. ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் நிறுத்திடுறீங்களா. இது பிகேம் மை அப்சஷன். எப்போ பாரு அமிதாப் டயலாக். அப்புறம் ஷோலே டயலாக்ஸ். இது போக போக ஒரு எக்ஸ்ட்ரீமாகி பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கூட நான் ஆரம்பித்தேன். ஒய்ஃப் வந்து திட்டாங்க, இது போகிறோம், இந்த அமிதாப் பச்சன் டயலாக நீங்கள் மட்டும் கேளுங்க, உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கேளுங்க, தெய்வ சேர்த்து இதை பசங்களும் சிரிப்பாங்க, ஆரம்பிச்சிட்டா டேடி அமிதாப் பச்சன் டயலாக். இந்த மாதிரி ஒப்சஷன் எனக்கு ஒரு ட்ராவல் ஆஃப் அமிதாப் பச்சன் வாஸ் அல்டிமேட். இந்த மாதிரி நான் காலேஜ் படித்து அவரோட படங்களாக பார்த்து, அவரோட ஃபிலிம்ஸே பார்த்து, அவரோட டயலாக் டெலிவரி எல்லாம் க்ரேஸில் இருக்கிற டைமில் இப்போது அமிதாப் பச்சன் நேரில் பார்க்குறேன். நினச்சி பாருங்கள், ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டில், அது அல்டிமேட் ஃபேன் பாய் மூமெண்ட்டு. சார் வந்தார், ஹலோ அமிதாப் பச்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார், ஐம் சுரேஷ் ப்ளீஸ் சார். ஸோ அமிதாப் பச்சன் ஃப்ரண்ட்டில் உட்கார்றார், நான் பின் சீட்டில் உட்காந்து, அவர் காது பக்கத்தில் தப்பு தாளங்கள் படம் ஓடின்னு இருக்கு, நான் பேக்லேருந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். அதெல்லாம் என்ன மூமெண்ட், அது ஃபுல் டயலாக்ஸை இவர் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார். ஃபுல் படம் முடிஞ்சது, இன்டர்வெல்லாம் இருக்குல்ல, கண்டினியூஸாக போச்சு. அப்படியே நின்னார், கொஞ்சம் நேரம் அப்படி எப்படி நடந்தார். டெல் மிஸ்டர் பாலச்சந்தர் ஐ கால் ஹிம் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் லம்பா கிருஷ்ணமூர்த்திட்ட ஃபோன் பண்ணி, எனக்கு பிடிச்சது படம், இது ஹிந்திக்கு எப்படி அடாப்ட் பண்ண முடியும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைரக்டர் வந்து தப்பு தாளங்கள் பண்ணுற ரெடி சொன்னோன்னே, இது ஸ்கிரிப்டை ரெடி பண்ணலாம். இது வாஸ் சம்வேர் இன் ஜான்வரி February 1982. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ள ஒர்க்கு ஒரு பக்கம் ஆரம்பிச்சது. பேரலாம் இப்போது டைரக்டர் சாருக்கு ஜராசதி வறுமை நிறுவனத்துக்கு ஹிந்தி அந்த ஒர்க்கு ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஹிந்தி அபூர்வாங்கள் ஹிந்திக்கு ஒரு ஒர்க் ஆரம்பிச்சது. ஸோ பல பிஸி. ஸோ இதில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் வறுமை நிறுவனத்துக்கு இப்போ ஹிந்தி ஷூட்டிங் பண்ணி ஃபினிஷிங் போது தான் அந்த May 1982 இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது. நம்ம 8 பேர் இறந்துட்டாங்க குலு மணாலியில். இது முடிஞ்சு மே முடிஞ்சது. ஜூன் மாதம் ஆக்சுவலாக அமிதாப் பச்சனுக்கு வந்து கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார் டைரக்டர், முடியல. ஸோ போய் அமிதாப்கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுது, ஸ்கிரிப்ட் ரெடி இல்லை சொல்கிறதுக்காக லம்பா கிருஷ்ணமூர்த்திட்ட சொல்லி, சார் கொஞ்சம் அமிதாப்கிட்ட ஒரு டைம் வாங்குங்க, நம்ம பர்சன் வந்து மீட் பண்ணுவார், நேரில் வந்து பார்க்கணும். ஸோ ஃபோன் பண்ணி கான்டாக்ட் சொல்லணும். அமிதாப் வந்து நான் பெங்களூரில் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், மீட் பண்ணலான்னு சொன்னார். மறுபடியும் சுரேஷ் கிருஷ்ணாவை டைரக்டர் வந்து அனுப்பி, நீ இப்போ அமிதாப் போய் பார்த்துட்டு வா, சொல்லிவிடு மேட்ரு, இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததை பற்றியெல்லாம். ஓகே சொல்லி நான் வந்து பெங்களூர் போகிறேன். அவர் வெஸ்ட் எண்ட் ஹோட்டலில் இருந்தார். அதெல்லாம் மறக்க முடியாது. வெஸ்ட் எண்ட் ஹோட்டல், அவர் ரூமில் இருக்கார். கீழே ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லி எனக்கு லைன் கொடுங்க சொன்னேன். ஃபோனில் நான் வெயிட் பண்ணுறேன். ஹலோ, அந்த பேஸ் வாய்ஸில் சொன்னதுமே அது என்ன குரல் அது, சார் ஐ எம் சுரேஷ் கம்மி பால்ச்சா, எஸ் யூ கம் டு கந்தீர்வா ஸ்டுடியோ, ஐ வில் பி தேர், ஐ வில் மீட் யூ தேர் வச்சுட்டேன். நேராக கந்தீர்வா ஸ்டுடியோ நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். அவர் கொஞ்சம் நேரத்தில் வந்தார். ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. டி ராமாராவ் படம் ஷூட்டிங் அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது.
நான் வந்தேன்னு சொன்ன உடனே ஒரு மேக்கப் பண்ணிட்டு உடனே ஷூட்டிங்லேருந்து வந்து அவர் மேக்கப் ரூமில் உட்காந்து 15 நிமிஷம் என்ன நடந்தது கேட்டார். நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன ஆச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டு, அதில் எப்படி இறந்தாங்க, என்ன நடந்தது ஃபுல்லாக சொல்லி ஃபுல் அட்டென்ஷனில் கேட்டார். கேட்டுட்டு, டெல் பாலச்சந்தர், I am my heartfelt condolences to that family. I really understand what he must be going through. அதனால் என் ஸ்கிரிப்ட் முக்கியம் இல்லை, என்னோட இமீடியட்டாக என்னோடய டேட்டு முக்கியம் இல்லை. சார் வந்து இதுலேருந்து ஐ நோ வாட் ஹி வில் கோ த்ரூ, இதுலேருந்து வெளியில் வந்துடுங்க, ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணுங்க, பக்கா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சந்திக்கலாம், பண்ணலாம் படம் சொல்லி அமிதாப் வந்து ஃபுல்லாக இது சொல்லி எனக்கு காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து ஷூட்டிங் கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் சார் உங்களோட சொல்லி பார்த்து நின்று கொஞ்சம் நேரம் ஷூட்டிங் பார்த்து நான் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இதெல்லாம் நடந்தது. டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி சொல்லிட்டேன். சரி ஓகே சொல்லிட்டார் இல்லையா, ஓகே அடுத்தது நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஏன்னா முள்ள அதுக்கப்புறம் 2-3 மந்த்ஸ் ஷூட்டிங் நடக்கலை, முள்ள ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் போய் பார்க்கலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தார். ஜூலையில் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலான்னு. ஜூலையில் அமிதாப் பச்சனுக்கு கூலிங்கிற படத்தில் ஆக்சிடெண்ட், கிரிட்டிக்கல் ஆகிட்டார் அந்த டைமில். அந்த கூலி படத்தோட ஆக்சிடெண்ட் ஆல்மோஸ்ட் டெத் லெவலுக்கு போச்சு. ஹோல் கண்ட்ரியில் அவருக்காக ப்ரே பண்ணாங்க. அது ஒரு டெரிஃபிக் டைம். ஒரு 2 weeks there was only நியூஸ் ஆஃப் அமிதாப் பச்சன் இன் ஆல் பேப்பர்ஸ். எல்லாருமே வந்து அவர் ஏதோ எடுத்து சீரியஸ் கிரிட்டிக்கல் சொல்லி ஃபைனல் அதுலேருந்து அவர் ப்ரேயர்லேருந்து அந்த எல்லோரும் ப்ரே பண்ணதுனால வெளியில் வந்துட்டார்னு ஒரு நியூஸ் வந்து ஈ தென் தேங்க்ட் எவ்ரிபடி. அங்கேருந்து ஒரு 1.5 monthsக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கே வந்தார். இப்போ டேரக்டர் என்ன சொன்னார், நம்ம போய் அங்கே அவருக்கு ஸ்பீடி ரிகவரி சொல்லி இப்போ நம்ம போய் பார்த்து சொல்லணும்னு சொல்லிவிட்டு இப்போ என்னை மறுபடியும் அனுப்பினா நானும் பிரேமாலயா வெங்கட்ராமன் அந்த ப்ரொடியூசருமா நாங்கள் போனோம் இப்போ அமிதாப் வீட்டுக்கு. அந்த சீன் ஏன் சொல்கிறேன்னா, அந்த இன்சிடெண்ட்டு டு ஷோ த கிரேட்னஸ் ஆஃப் அமிதாப் பச்சன். தட் இஸ் அவர் வீட்டுக்கு போகிறோம், ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு போனோம். அங்கே வாசலில் அவரோட பிரதர் அஜிதாப் இருந்தார். சார் அவருக்கு ஸ்மெல் வேண்டான்னு சொல்லியிருக்கார் டாக்டரு, எனி ஃப்ராக்ரன்ஸ் நோ ஸ்மெல், ஸோ யூ டோன்ட் மைண்ட் சொல்லி வாங்கி நான் சொல்லிடுறேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாரு. உள்ளே போனோம். உள்ள அமிதாப் பச்சன் அவ்வளோ ஏற்கனவே ஒரு ரொம்ப தின்னா ஃப்ரெஜைலாக ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு சேரில் உட்காண்டிருக்காரு. சுற்றி யாஷ் சோப்ரா, மன்மோகன் தேசாய், க்ரீம் ஆஃப் இந்தியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் உட்காண்டிருக்காங்க. பாலச்சந்தர்ஸ் மேலே சார் மேலே அவருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட்டு அவர் வந்து வர சொல்லிட்டாரு. உள்ள நானும் அசிஸ்டண்ட்டும் ப்ரொடியூசர் வந்திருக்கார் சார் வர சொல்லி எங்களை 2 பேரும் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு காஃபி டீ ஏதாவது வாங்க சாப்பிடுங்க சொல்லி நாங்கள் வந்து சார் பாலச்சந்தர் சார் சென்சஸ் விஷஸ் ஃபார் யுவர் ஸ்பீடி ரிகவரி, சாரி வீடு இந்த மாதிரி நடந்து ஜோக் அடிக்கிறாரு. என்னோட இதில் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது தெரியுமா, கால்ஃப் விளாடலாம் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு சிரிக்கணுமா என்ன தெரியல, ஏன்னா இட் வாஸ் மேக்கிங். ஆனால் கிட்ட போனோன்னா நிற்க முடியல அவரால், ஏன்னா அவ்வளோ வீக்காக இருந்தார். சாரி நான் நிற்க முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்கிறார். அவர் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதே பெரிய விஷயம், அதை நான் நிற்க முடியல சொல்கிறது ரொம்பவே எங்களுக்கு இதாக இருந்தது. ஹிஸ் ஹியூமிலிட்டி. உட்காந்து நாங்கள் பேசிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். இவர் எங்களையும் அப்பப்போ ஓய்ஸ் மிஸ்டர் பாலச்சந்தர் விசி அந்த பழைய அந்தலேருந்து வெளியில் வந்துட்டாரா அதெல்லாம் கேட்குறாரு. எல்லாம் கேட்டு காஃபி சாப்பிட்டு தேங்க்யூ சார் சொல்லி போகும்போது மறுபடியும் என்னால் நிற்க முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லிவிட்டு நான் அப்படியே வெளியில் கிளம்பிட்டோம். ஒரு கேரக்டர், ஒரு மேன் வித் சச் ஹியூமிலிட்டி, அவ்வளோ கிரேட் மேன் ஆனால் அந்த மனுஷன் அவரோட ஹியூமிலிட்டியை பார்த்து நான் வந்து நிஜமாகவே சினிமாவில் நமக்கு அவர் மேலே இருக்கிற க்ரேஸ் மட்டும் இல்லை, ரியாலிட்டிலேயும் அவரை பார்த்து பேசி பழகினத்தில் ஐ வாஸ் ஸோ எனாமர்ட் பை தட் மேன். ஐ செட் இட்ஸ் அ கிரேட் மேன், அப்சல்யூட்லி கிரேட் மேன். இது எல்லாத்துக்கும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது இந்த அமிதாப் பச்சன் ஸ்டோரியில். அதுக்கப்புறம் படமே நடக்கலைன்னா அவர் அங்கேருந்து ஒரு 2-3 இயர்ஸில் அமிதாப் பச்சன் 88லேருந்து ஒரு 95 வரைக்கும் சினிமாவை விட்டுட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு வேறு ஒரு சினிமா வாண்டான்னு சொல்லி அமெரிக்கா போய் திரும்ப வந்தார். அதுக்கப்புறம் கான் பனேகா கரோர்பதி வேறு படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் நான் அதுக்குள்ளே அந்த டைமில் சத்யா, இந்திருடு சந்திருடு, அண்ணாமலை, வீரா, பாஷா மாதிரி நமக்கு சக்ஸஸ்லாம் ஓடின்னு இருக்கேன். இந்த டைமில் நான் சிரஞ்சீவி சாரோட தெலுங்குல ஒரு மாஸ்டர்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹைதராபாத்தில் அன்னபூர்ணா ஸ்டூடியோவில் எங்கள் ஷூட்டிங்கு அமிதாப் வந்தார். அப்போ ஆல்ரெடி அவர் கோவிந்தாவோட ஒரு படம் ஆரம்பிச்சிட்டார். மீட் பண்ணி சிரஞ்சீவி பார்த்து பேசி, அப்போ சிரஞ்சீவி சார் வந்து அமிதாப் சார் இந்த படம் மாஸ்டர் கதை ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் பண்ணணும் ஹிந்தியில். ஷுவர் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அமிதாப் வந்து இந்த கதை எனக்கு கேட்டால் நல்லா இருக்குமே சொன்னேன். சுரேஷ் நீ போய் சொல்லு. ஸோ எனக்கு உடனே அமிதாப் வந்து ஈவினிங் நீங்கள் நான் ஹோட்டலில் இருக்கேன் வந்து பாருங்கன்னார். ஆஹா, அமிதாப் பச்சனுக்கு கதை சொல்கிற டைம் வந்துடுது. எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய சந்தோஷமான மேட்ரு.
இப்போது நினச்சி பாருங்கள், ஆல்ரெடி 7-8 படம் பண்ணியாச்சு, சக்ஸஸில் இருக்கும். ஒரு பெரிய டைரக்டர். அப்போ வந்து இம்மெச்சூர் ஒரு சின்ன பையன், ஃபேன் பாய். இப்போ ஒரு மெச்சூர் டைரக்டராக இருக்கும், சக்ஸஸில் இருக்கும். டைரக்டர் ஒரு ஹீரோ அமிதாப் பச்சன் வந்து எனக்கு வந்து கதை சொல்ல கூப்பிட்றாரு. ஹோட்டலில் போனேன் ஈவினிங். ரொம்ப சின்சியராக அவர் மட்டும் அவரே கதவை திறந்தார், உட்கார வச்சு காஃபி டீ கொடுத்து கதையை சொல்லுங்கன்னாரு. நான் வந்து சாராம்சமாக சொன்னேன், சார் நீங்கள் படம் அப்புறம் பார்த்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் ஐடியாவாக சொல்லிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேச மாட்டார், ஆனால் இன்டென்ஸாக இருப்பார். கேட்டுண்டார். காஃபி சாப்பிட்டோன்னா தேங்க்யூ வெரி மச், நான் படம் எப்போ ரெடி ஆகுது சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்தான் சுரேஷ் கிருஷ்ணா. பர்ஃபெக்ட். தட் இஸ் இப்படி தான் ஒரு டைரக்டர் போய் ஒரு ஹீரோ கதை சொல்ல மாதிரி இருந்தான். கதவை திறந்து அவரே பை சொல்லி கதவை வெளியில் போய் நின்னேன் பாருங்கள், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சார், ஐ ஆம் யுவர் ஆர்டன்ட் ஃபேன் சார். உங்கள் படம் எல்லாம் எனக்கு அப்படி பித்து சார். நான் பாம்பேயில் தான் பிறந்தேன், பாம்பேயில் தான் சினிமாலாம் பார்த்தேன். உங்கள் தீவார டயலாக் ஹுஃப்த மாதிரி உசூல்த்த மாதிரி அது அவருக்கே சொல்லிட்டேன் நான். நினச்சி பாருங்கள், அமிதாப் பச்சனுக்கே அமிதாப் பச்சன் டைலாக் சொல்லலாமா? நான் அந்த க்ரேஸ், அந்த ஃபேன் பாய் வெறித்தனத்தில் கட கட கடந்து ஹிந்தி டைலாக் அவருக்கே அவரோட சினிமா டைலாக்ஸ். அவர் ஃபஸ்ட் டைம் சிரித்தார். அவர் சிரிச்சுட்டு எஸ் எஸ் அப்படி சிரித்தார். சாரி சார், ஐ எம் எக்ஸைட்டட் சொல்லிவிட்டு நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு கதை அங்கேருந்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஐ ஃபெல்ட் ஸோ வெக்கமாக இருந்தேன். ஐயே என்னையா சுரேஷ் இப்படி போய் சொதப்பிட்டடா சொல்லி நேராக லிஃப்ட் எடுத்துகிட்டு கீழே போய் வாஷ்ரூமுக்கு போய் மூஞ்சில் தண்ணி ஊற்றிட்டு கட நானே என்ன திட்டேன் மூஞ்சியை பார்த்து. என்னடா இப்படி கேன் யூ டூ தட், ஹவு கேன் யூ பி ஸோ அப்படியே இது ரொம்ப டென்ஷனாகி இதை வந்து புலம்பி நானே தனியாக உட்காந்து ரெஸ்ட் ரூமில் அப்புறம் லாபியில் போய் உட்காந்து அதுலேருந்து வெளியில் வரதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. தட் இஸ் ஒருத்தரை வந்து நம்ம க்ரேஸாக பார்க்குறோம், பட் ஒரு ஒரு லிமிட் இருக்குது. வென் யூ டாக், ஹவ் யூ டாக், பட் தென் தட் இஸ் சினிமா, தட் இஸ் தி கிரேஸ் யூ ஹேவ் ஃபார் ஆன் சம்படி. ஸோ அமிதாப் பச்சன் நான் இது வரைக்கும் படம் பண்ணல. அவரோட ட்ரீமே அவரோட ஒரு படம் பண்ணணும்டா, பட் அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் ஐ வாஸ் அப்சஸ்ட் வித் திஸ் சினிமா, அப்சஸ்ட் வித் ஹிம் ஹேஸ் அ பர்சன், ரியாலிட்டி. த ஹோல் ட்ராவலில் அமிதாப் பச்சன் வந்து எப்படா பண்ணுவேன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எஸ், த மூமெண்ட்ஸ் வித் அமிதாப் இஸ் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் வித் 1981, 1982. அப்போது எஸ்பிபி சாரை நான் சொன்னேன்ல, ஒரு இன்சிடென்ட், ஒரு பாட்டு வந்து 1/2 hour பாடிட்டு போனார். அந்த இன்ட்ரெஸ்டிங் சம்பவத்துலேருந்து எனக்கு எஸ்பிபி சார் மேலே ஒரு தனி பிரியம். எப்படின்னா, எப்போ பாரு எஸ்பிபி சார் நானும் கான்டாக்ட்லேயே இருப்போம். நான் மகாலிங்கபுரத்தில் இருந்தேன், அவரோட அடுத்த தெருவில் அவரோட வீடு. அப்பப்போ மீட் பண்ணுவோம், ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுவோம், ஏதோ பக்கத்தில் இருக்கிற ரெக்கார்டிங் தியேட்டரில் மீட் பண்ணுவோம். எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு இருக்கும். நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் என்னோடய சத்யாவில் அந்த பாட்டு மறக்க முடியுமா? வளையோசை லதா மங்கேஷ்கர் பண்ண அந்த பாட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடினேன். நான் வந்து ஐ வாஸ் enamored by that voice. What a voice, what singing, what composition. சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம். ஆனால் அந்த வாய்ஸ் மேலே நான் வந்து அவ்வளோ லவ். அவருக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுறது, அப்பப்போ மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெகுலராக அவர்கிட்ட கான்டாக்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நினச்சி பாருங்கள், அண்ணாமலை சாங், அந்த வந்தேண்டா பால்கரன், அந்த குரலில் ரஜினி சாருக்கு அந்த மேட்சாகும், அந்த எமோஷன், அந்த பவர் யாரால் கொடுக்க முடியும்? அந்த வெற்றி நிச்சயம் சாங்கு, அதே மாதிரி பாஷாவோட அந்த ஆட்டோக்காரன் சாங். நான் வந்து அவரோட ஃபேன். நான் அவர் வாய்ஸ் ட்ராக் எடுக்கிறேன், நாங்கள் போய் உட்காந்துருவேன். நான் அவர் பாடுறதை கேட்டு ரசிப்பேன். நான் இ வாஸ் சச் அ மாவலஸ் சிங்கர், சச் அ ரேஞ்சு. என்னாச்சு, நாங்கள் அண்ணாமலையில் எல்லா பாட்டும் அவர் தான் பாடினார். ஆனால் கிளைமேக்ஸ் ஒரு சாங் இருக்கும், பெண்புறா, அது மட்டும் ஜேசுதாஸ் பாட வச்சோம். அதுக்கு எனக்கும் தேவா சாருக்கும் போக வர எனக்கு வந்து ஒரு டைலாக் அடிச்சுட்டே இருக்கும். ஏன் சார், கிளாசிக்கல் நாங்கள் பாட மாட்டோமா? பெண்புறா சாங்கை நாங்கள் பாட மாட்டோமா? அந்த எமோஷ்னல் சாங் எனக்கு வராது, அது மட்டும் ஜேசுதாஸ் அண்ணா கொடுத்துட்டீங்களா? இல்லை சார், அது வந்து ஒரு சேஞ்சாக இருக்குன்னு நடக்கணும் சொல்லி என்ன போக வர தேவா சார் என்ன கரெக்டாக பண்ணுவார். தேவா சார், சார் என்ன சார் தெரியல, பட் அது அந்த பாட்டு ஜேசு பண்ண தான் நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அதை டிசைட் பண்ணிட்டோம். இது என்னாச்சு, தொடர்ந்து போயிட்டே இருந்தது. எல்லா படம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ரெகுலராக நான் என்னோடய எல்லா படத்துலையும் பாடுவார், தெலுங்கு படம் எல்லா படத்தையும் பாடுவார். ஒரு 8-10 இயர்ஸ்க்கு அப்புறம் கனடாவில் ஒரு படம் பண்ணுறோம். விஷ்ணுவர்தன்கிற ஒரு ஐகானிக் ஆக்டர், ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர், என்னோடய ஃபேவரட் ஆக்டர். ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறது. அவர் வச்சுட்டு ஒரு பாட்டு அந்த படத்தில் பெண்புறா சாங் விஷ்ணுவர்தன் எனக்கு போகணும், அந்த பாட்டை எனக்கு கொடுங்க கன்னடத்துக்கு கேட்டார். அப்போது அதே ட்ராக் எடுத்து
விஷ்ணுவர்தன் சார்க்கா அந்த பாட்டு பண்ணும்போது இந்த டைம் பாலு சார் வச்சு பாட வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் பாட வச்சோம். சங்காத்தியேன்னு ஒரு பாட்டு பியூட்டிஃபுல்லாக அவர் பாடும்போது ரசித்து அப்பா ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடுது எனக்கு சொல்லி அவர் சொன்னார். அண்ட் எவ்ரி டைம் என்னோடய ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் என்னோடய ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாரு. அந்த படம் பார்த்தேன் சுரேஷ், ரொம்ப நல்லா இருந்தது, நான் அந்த சாங்ஸ் கேட்டேன் சார், வேறு படத்தோட பாட்டு அதை பற்றி நான் பேசுவேன். ரொம்ப வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஸோ மெனி நைஸ் திங்ஸ். அப்போ நான் ஒரு தெலுங்கில் ஒரு பிரேமான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது ஒரு ஆக்டிங் ரோல் வந்தது. அதில் அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ட உடனே அந்த ரோலை he owned it. ஒரு மியூசிஷியன், அவருக்கு ஒரு பாஸ்ட் எமோஷன், பியானோவில் அவரோட அந்த வேர்ல்டு எண்ட் ஆகிடுத்து. இந்த பையனை வந்து நான் ஐ ஷுட் மேக் ஹிம் அ சிங்கர் சொல்கிறேன். அந்த ட்ராவல், அந்த கதை ఎక్స్ట్రాడినరీ పర్ఫార్మ్ అన్నారు. గోపాలని చెప్పాడని కాదు, నువ్వు అడిగావని కాదు. ఎందుకో తెలుసా, నీ పేరు పృథ్వీ కనుక. சந்தோஷம் என்னென்னா அந்த படத்துக்கு அவருக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் சொல்லி. எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பொக்கே அனுப்பினார். எனக்கு சினிமா சிங்கிங்க்கு கிடைக்கிற அவார்டெல்லாம் வேறு, பட் மை குஷி இஸ் வென் ஐ கெட் அன் அவார்ட் ஃபார் ஆக்டிங் சொல்லி ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ சத்யாவில் எல்லாம் ஞாபகம் இருக்கும், எஸ்பிபி சார் தான் கிட்டிக்கு டைலாக் பேசினார். இஸ் அந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கிட்டி அப்போ தான் ஃபஸ்ட் படம், ஃபுல் டயலாக் அவர் தான், ஃபுல் அவர் தான். திடீர்னு கமல் சார் வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு, எஸ்பிபி சாரை வச்சு பேச வச்சா எப்படி இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணும், எந்த சஸ்பிஷனும் வரக்கூடாது, அந்த வில்லன் ட்விஸ்ட் அது. ஸோ பாலு சார் கிட்ட டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொல்லி என்ன டப் பண்ணார், அந்த லைஃப் கொடுத்தார் அந்த கேரக்டருக்கு. ஃபேன்டாஸ்டிக். அவன் படித்த பட்டதாரி, வேலை இல்லாமல் இருக்கான், விரக்தி ஏற்பட்டிருக்கும். ஸோ மை ட்ராவல் வித் ஹிம் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி, ரொம்ப பியூட்டிஃபுல். நான் அட் இஸ் ஏஜ் ஆஃப் 72 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு ஷோ பண்ணணும்னு சொன்னேன். அவர் வந்து மேனேஜர் வந்து சார் ஃப்ரீயாக எப்படி சார், எல்லாம் செலவு இருக்கேன்னு சொன்னோன்னே நான் வந்து சரி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, சார் அது முடியாது சார் செலவு. அவங்க வந்து ஒரு அவளோட பேஷண்ட்ஸ்க்காக டொனேஷன்ஸ்க்காக அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு பாலுவுக்கு. பாலு ஃபோன் பண்ணி என்ன நீ பண்ண சொன்னேன். ஆமாம், என்கிட்ட கேட்க மாட்டேன் என்கிட்ட டேரெக்டாக. இல்லை சார் மணி மேட்டர் ஆச்சேன்னு. ஐ எம் டூயிங் இட் எப்போ சொல்லி ஃபிக்ஸ் பண்ண. உடனே ஹி கேம். அன்றைக்கி ஒரு இயர் பர்த்டே 72 இயர்ஸ் சொல்லி அவருக்கு நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஹீ டிட் த ஹோல் ஷோ ஃப்ரீ, ஒன்லி ஃபார் ஹாஸ்பிட்டலுக்காக, ஃபார் ஃப்ரீ ஃபார் மீ. அந்த லவ் அப்போ மேடையில் ஏக் தூஜிக்கில் நான் சுரேஷை மீட் பண்ணது எல்லாம் சொன்னார். இட் வாஸ் சச் அ மூமெண்ட் ஆஃப் ஜாய். என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காரு, எவ்வளோ லவ் வச்சுருக்காரு, ஒரு அட்டாச்மெண்ட் வித் ஹிம் வாஸ் அமேசிங். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்டாக்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இதில் August 2nd, 2020 எல்லோரும் செகண்ட் கோவிடில் அவங்க வீட்டில் உட்காண்ட்ருக்கோம். அப்போ நான் வந்து எப்போதுமே மெசேஜ் அனுப்புகிற மாதிரி நான் சாருக்கு முகமது ரஃபி நான் மீட் பண்ணதை பற்றி, அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் அவருக்கு மெசேஜ் போட்டேன். அவர் ஆமாம் ஓ கிரேட் மேன் சொல்லி முகமது ரஃபி பற்றி ரிப்ளை பண்ணார். அப்புறமா ஞாபகம் இருக்கா சார், நம்ம பாம்பேயில் வறுமை நிறுவனம் ஹிந்தி ஷூட்டிங்காக ரெக்கார்டிங்கு நீங்கள் வந்தீங்க, நான் ½ அன் ஹவரில் பாடிட்டு போயிட்டேங்க. எஸ் ஐ ரிமெம்பர் சொல்லிவிட்டு ஒரு ஆடியோ அனுப்பினார். அந்த ஆடியோவில் அவர் என்ன பேசினார், அந்த ஹோல் திங்கை நான் வந்து ரசித்து கேட்டேன். He was so much in love with மீங்கிறதும் இருக்கும். அதில் முடித்து வித்தின் 5 days அட்மிட் ஆகிட்டார் கோவிட்காக. அண்ட் தென் வித்தின் ஃபியூ டேஸ் இறந்துட்டார். எனக்கு அந்த ஆடியோ நான் அப்பப்போ கேட்பேன், ஏன்னா இட் இஸ் த லாஸ்ட் ஆடியோ ஆஃப் எஸ்பிபி சார். வெரி எமோஷ்னல் ஃபார் மீ. அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அவரோட வாய்ஸ் என்கிட்ட இருக்குது மட்டும் நான் மறக்காமல் கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது எம்எஸ்வி சார் தான் பண்ணார். படத்தில் அந்த பாட்டு கேட்டுட்டு எனக்கு உடனடியாக பாலு வர சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். நான் எங்கேயோ ரெக்கார்டிங்கில் இருந்தாலும் நான் போனேன், கட்டி பிடிச்சி அவ்வளவு முத்தம்லாம் கொடுத்து என்ன மாதிரி பண்ணாங்க. எல்பி எவ்வளோ அழகாக பாடிருக்கிறேன் இந்த பாட்டு, ரொம்ப பாராட்டினார். ஐ கேன் நாட் ஃபர்கெட் தட். இப்போ கூட நான் நிறைய கச்சேரியில் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். இட்ஸ் ஐ ரிமெம்பர் ஹவ் இட் ஹேட் ஹேப்பன்ட். ज़माने में मोहब्बत पुराने बेवफा. அதான் அந்த இன்சிடெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறார் அவர்.
எனக்கு அந்த இன்சிடெண்ட் இப்போ அன்னைக்கு நான் அதை தெரியாமல் நான் August 2, 2020 நான் அனுப்பினது வில் பிகம் த லாஸ்ட் டைம் ஐ கேன் ஹியர் இஸ் வாய்ஸுங்கிறது நினச்சி பார்க்கும்போது இட்ஸ் a very very emotional moment. நான் வந்து I'll never forget him. One of the most dearest person மட்டும் சிங்கர் மட்டும் இல்லை, a great singer, a great human being and almost like a brother to me. I'll never forget him. ஒரு ஆனந்த் ஹவுஸ்னு ஒரு பங்களாவில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ராஜ்குமார் டெலிபரேட்டாக ஃபஸ்ட்டு டேக், செகண்ட் டேக், தேர்டு டேக், ஃபோர்த் டேக், 10 டேக் வேணுன்னே அந்த இடத்து வரும்போது சார் யூ சி இட் இஸ் நாட் கமிங் ப்ராப்பர்லி சொல்லி யூ சேஞ்ச் த டயலாக் சொல்லிகிட்டே இருக்காரு. டேரக்டர் கம்மல் இருந்தார், கரெக்டாக வெயிட் பண்ணார். 10வது டேக் முடிச்ச உடனே அங்கே இருக்கிற அந்த க்ராக்கரி பிளேட்ஸ் எடுத்து பலார்னு கீழே போட்டார். பீஸாக உடஞ்சிருந்தது. மிஸ்டர் ராஜ்குமார் the whole way of making வந்து he was much ahead, very much ahead in this. பாலச்சந்தர்ஸ் was very much அந்த மாதிரி சினிமா, அந்த மாதிரி திங்கிங், அந்த மாதிரி சீன் கன்செப்ஷன்ஸும் அனந்த் சாரோட ஒரு பவர்ஃபுல் அங்கே பேக்கிங் இருக்கும். அந்த படம் கவிதாலோட ஓன் ப்ரொடக்ஷன், டெரிஃபிக் ஒர்க் வி ஆல் டிட். படம் கரெக்டாக நவம்பர் அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடுது. பட் சேட்லி அந்த படம் ஓடல. அண்ட் அவ்வளோ அப்சஸ்டாக, அவ்வளோ அப்டேட்டில் ஒரு படம் எடுத்து ஓடலையும் போது ரொம்ப அப்செட் ஆகிட்டார். He was very upset. அந்த எந்த அளவுக்கு அப்செட்னா, ஒரு நாள் என்னாச்சு, ஒரு ட்ரெயின் அங்கே போவோம் ரயில்வே கேட்டில். அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக மேலெல்லாம் உட்காந்து போவாங்க. அந்த ஷாட் எடுக்கலாம். அந்த ட்ரெயின் போனது டில் டவுன் பண்ணால் அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம் இப்போ பாடின்னு வரணும். ஓகே சொல்லிட்டு ரெடியாக இருந்தோம் நாங்கள். ட்ரெயின் வருது சார், ஷார்ட் ரெடியாக, கேமரா ஓடின்னு இருக்கு. ஃபுல் ட்ரெயின் போவோம். அப்படியே போய் முடிச்ச உடனே இவங்க டில் டவுன் பண்ணால் கமல் சார் கூட பாக்கி ஒரு கேங்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. கமல் சார்னு வந்துட்டாங்க. டேரக்டருக்கு பயங்கர கோவம், நல்லா ஷார்ட் கெடுத்துட்டாங்களே சொல்லி பை மிஸ்டேக் கோவத்தில் 2 கட்ட வார்த்தை சொல்லிட்டார். அப்படியே அந்த சர்தார்ஜி எல்லாம் கோவத்தில் கேபலம் வந்துட்டாங்க. கமல் சார்லாம் நாங்களாம் டென்ஷன் ஆகிட்டோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.